தேவையில்லாத செலவுகள் இந்த மாசத்துல வரும். பண விஷயம், பண விவகாரங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். ஏன்னா இந்த மாசத்துல இடமாற்றம் ஏற்படலாம், ஊர் மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு எல்லை மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா சில பிசினஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தை செலவு பண்ற விஷயத்திலையும், லவ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்லையும் தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 7385421335. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். நவகிரகங்களுடைய நகர்வு வந்து அடுத்தபடியா விருச்சகம் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இந்த மந்த்ல கொடுக்க போகுது? அவங்களோட குழந்தைகளுடைய எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல உடல் நலமா இருக்கலாம், பினான்சியல், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது இந்த மந்த்ல? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுன்றது ஒரு அன்பு வேண்டுகோள். ஏன்னா 8ல் செவ்வாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல தொழில சின்ன சின்ன மோதல் போக்குகள் ஏற்படலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப சின்சியரா டெடிகேஷனாக இருந்தாலும் கூட இவங்களை ப்ளேம் பண்ணுவாங்க சில பேர். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பண விஷயம், பண விவகாரங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. ஸோ தேவையில்லாத செலவுகள் இந்த மாதத்தில் வரும். அந்த செலவை வந்து நல்ல செலவாக பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதை தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் ஏற்படலாம், ஊர் மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு எல்லை மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக சில பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் ஒரு சுவிட்ச் ஓவர் கிடச்சி கடவுள் புண்ணியத்தில் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு சனி வக்கரத்தால் புத்திர பேரு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அல்லது பூர்வீகத்தில் சொத்து பத்து சில விஷயங்கள்லாம் வரணும்னு எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில், பண விவகாரங்களில், பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமும் சரியாகும். 9ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன் சேர்க்கை இருக்கிறதுனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தை செலவு பண்ணுற விஷயத்துலையும், லவ், ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும். ஓகே சார், ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து கவனமா இருந்தே ஆகணும் இந்த மந்த்ல. விருச்சகம் ராசி இவங்க என்ன மாதிரி கடவுளை சார் இந்த மந்த்துக்கு வழிபடலாம்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானாக அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு, செவ்வாய்க்கிழமை செவ்வரளிப்பு வாங்கி கொடுத்து முருகனை மனசார தொடர்ந்து இவங்க பிரார்த்தனை பண்ணாலே போதும். ஸோ ஒரு 3 வாரங்கள் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருகான்னு மனதார சரணடைங்க. நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் அந்த முருகப்பெருமான் 100% நிறைவேற்றி கொடுப்பார். மாதம் 1ஆம் தேதி ஆனால் வந்து சேலரி வருமாலே அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை தாண்டி வந்து இப்போது இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, புதுசாக ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இந்த நவ கிரகங்களுடைய நகர்வை வச்சு 12 ராசிகளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொதுவாக பார்த்துடலாம் சார், சொல்லுங்கள். சனியினுடைய வக்கர காலம் தொடங்கினதுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் மாதத்தினுடைய தொடக்கத்திலே 3 கிரகங்கள் நகர்ந்திருக்கும். அதில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி கடகத்தில் புதன் வந்திருக்காரு. அதற்கடுத்தது பெரிதும் எல்லாருக்குமே பிடிச்ச கிரகமான சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சு கண்ணியில் இருக்கார். ஸோ சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பொருளாதார தட்டுப்பாடுகளை பொதுவாக ஏற்படுத்தும். இது உலக அளவில் இப்போ சமீபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கூட பல நிகழ்வுகள், இப்போ சென்னையில் கூட ஃப்ளைட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னாங்க. ஏதோ ஒரு உள்நாட்டு போர் நடக்குது, வெளிநாட்டு போர் நடக்குது அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த மாதத்தினுடைய தொடக்கம் கொடுத்தாலும் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால, பொதுவாக இந்த சனி எப்போதெல்லாம் வக்ரத்துக்கு வந்து சூரியன், புதன், குரு சம்மந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக புதிய சட்டங்கள் இயற்றுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி திரைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் புதிய சட்டத்திட்டங்களோ அல்லது புதிய முயற்சிகளோ அல்லது பரபரப்பாக பேச
பேசப்படக்கூடிய சில நிகழ்வுகளோ நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளையும் இந்த மாதத்துல கடவுள் ஏற்படுத்துவார். பாலிடிக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்? அரசியல்ல நிச்சயமா அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. பல அதிரடி மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா 15 தேதிக்கு மேல 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கேதுவோடு தொடர்பு படுகிறார். சூரியன் தான் ஆட்சி, அதிகாரம், அரசியல், தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனோட கேது சேரக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அதிரடியான பல மாற்றங்களை அரசியலில் கூட சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அமைச்சரவையில் கூட சில மாற்றங்கள் ஏற்படலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சென்ட்ரல்லையுமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்குரிய சூழல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 100% இருக்கிறது. சூரியன் கேது தொடர்புறதுனால மட்டும் அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அவங்க ஜாகிரதையாக பார்த்துக்கணுன்றது நம்ம நிகழ்ச்சி வாயிலாக நான் அன்பாக அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஹெல்த்தில் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். தேவையில்லாத உடல் உபாதைகளும் மன ரீதியான உளைச்சல்களையும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்படும். அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே சார், ஆல்ரெடி பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு பாலிடிக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர், இப்போ ரீசன்ட் டேஸில் கூட வந்து கேரளாவில் நிலச்சரிவு வந்துட்டு கொஞ்சம் உயிரெலாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இந்த மாதத்தினுடைய கோச்சார நகர்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் மீது சனி பார்வைப்படுகிறது. நீச்சம் பெற்ற சுக்கிரன் சனியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா உலக நாடுகள் சம்பந்தமான விஷயங்களில் சில போர் பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்துது. அதுலேயும் சூரியன் குரு புதன் தொடர்பு பட்டிருக்கும் காலகட்டங்களில் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானம், கவனம், எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு போர் பதட்ட சூழல் அல்லது சில விஷயங்கள் நடந்துச்சுனாலும் ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதில் அவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி முக்கியமாக இந்த கோச்சார ரீதியான நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஸோ புதுவிதமான காற்றில் பரவக்கூடிய ஒரு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது லாஸ்ட்டாக நம்ம சனி வக்ர பயிற்சியில் பேசும்போதே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இயற்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக நான் இந்த மாதத்தை பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மழை, வெள்ளம், புயல் போன்றவைகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மலை பிரதேசங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அங்கங்கே நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களும், ஏன்னா சனி மீனராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் ஆர் வாட்ஸ்அப் 735747421335. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும்.